புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து தயவு செய்து வாசிக்கும்படி கேட்கிறேன். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் அப்படியே செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட பொழுது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ ஆமேன் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். மோசே அழைக்கும் பொழுது மோசே பல காரணங்களை சொல்லுகிறான். நான் திக்குவாயேன், நான் மந்த நாவு, என் பேச்சை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நம்ம எல்லோரும் ஊழியம் துவங்கும் போது நம்ம அப்படி தான் என்ன செய்தோம், ஆரம்பித்தோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற என்னது கோல், அதை கீழே என்ன செய் போடுங்கிறாரு. அது உடனே அது என்ன செய்யுது, பாம்பாயிருது. திரும்ப அந்த கோலை அந்த வாழை பிடிங்கிறாரு. திரும்ப அது என்னதாய் மாறிவிடுகிறது, கோலாய் மாறிவிடுகிறது. திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், உன் கையை மடியில் போடுங்கிறாரு. அது உறைந்து போய் குஷ்டரோகம் மாதிரி மாறிடுது. திரும்ப அதை எடுத்து திரும்ப போடுங்கிறார். திரும்ப என்ன செய்யுது, அது சதையாய் மாறிவிடுகிறது. இந்த அற்புதத்தை பார்த்த உடனே மோசேக்கு ஒரு பெரிய உற்சாகம். இனி நம்ம பார்வோன் என்ன செஞ்சிடலாம், கலங்கடித்து விடலாம் என்று சொல்லி இந்த மோசைக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வாஞ்ச, இந்த அற்புதம், ஒரு அற்புதத்தை வச்சு, இப்போ நம்ம கையில் இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா இதை வச்சே காலம் ஃபுல்லாக என்ன பண்ணிடுவோம், வேறு ஒன்றும் வேண்டாம், நம்ம போட்டால் கோல் என்னதாயிடணும். அந்த ஒன்று இருந்தால் போதும், மொத்த உலகத்தையும் பயங்காட்டி என்ன செஞ்சிடலாம், காலத்தை ஓட்டிடலாம். இவனுக்கு அந்த ஒன்று தான் நம்பிக்கை. போட்டால் பாம்பாவது, திரும்ப பிடிச்சா அது என்ன லாபம்லாம் கிடையாது. அல்லேலூயா. இந்த ஒரு உற்சாகம், எப்போண்டா பார்வோனிடத்தில் போவோம், எப்போ கோலை போடுவோம், எப்போ பாம்பாகும், இதெல்லாம் நடந்த உடனே அப்படியே பார்வோன் சரணடைஞ்சி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருவாருங்கிற மனநிலையில் ஊழியத்தை அவன் என்ன செய்கிறான்னா துவங்குகிறான். பல நாட்கள் கடந்து போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ போ, நான் உன்னை பார்வோனுக்கு என்ன செய்திருக்கிறேன், தேவனாக்கி இருக்கிறேன். நீ போ, அவனிடத்தில் போய் நீ கோலை கொண்டு என்ன செய், போடு அப்படிங்கிறார். நீங்கள் யாத்திராகமம் 4:20 வாசிக்கும் பொழுது வாசிங்கள். யாத்திராகமம் 4:20. தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் தேவனுடைய கோலையும். ஆமென். அதுக்கு முன்னாடி அது யாருடைய கோலாக இருந்துச்சு, மோசேயுடைய கோல். மோசே ஆடு மேய்க்கிறதற்கு மோசே யூஸ் பண்ணும் பொழுது அது மோசேயுடைய கோல். இப்போ ஆண்டவர் இதை யூஸ் பண்ண போகிறதுனால இது ஆண்டவருடைய கோல். ஆமென். இப்போ ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஆண்டவருடையவர்களாய் மாறிவிட்டீங்கன்னா, பைபிளில் நிறைய இடத்துல கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படி கர்த்தருடையன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். ஸோ என்றைக்கு ஆரோனுடைய மோசையுடைய கோலாக இருக்கும் பொழுது மோசே அதை யூஸ் பண்ணுற ஆடு மேய்க்கிறதற்கு, எப்போ கர்த்தர் நான் யூஸ் பண்ணணும்னு எடுத்தாரோ அன்றைக்கு அந்த கோல் யாருடைய கோலாய் மாறிவிடுகிறது. ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஆண்டவருடையவர்களாக இருங்கள், அவ்வளோதான். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை சொந்தம் பாராட்டி உங்களை பயன்படுத்த முடியும். இப்போ இந்த கோலை எடுத்துட்டு அங்கே பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, காட்டுடா உன் அடையாளத்தை அப்படின்னு சொன்ன உடனே இவன் கோலை போடுறான். கோலை போட்ட உடனே அது என்னதாகி மாறிவிட்டது,
பாம்பாய் மாறிவிட்டது. இப்படி பாம்பாக மாறின உடனே மோசேயுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்னா, பார்வோன் என்ன செஞ்சிருவார், மிரண்டு போயிடுவார் அப்படின்னு அவனுடைய ரியாக்ஷன் எதிர்பார்த்தான். ஆனால் பார்வோன் அதை என்ன செய்யலை, பொருட்டாவே எடுக்கலை. மந்திரவாதிகளை கூப்பிடுகிறான், சாஸ்திரிகளை கூப்பிடுகிறான், சூனியக்காரர்களை கூப்பிடுகிறான். உங்கள் கோலெல்லாம் போடுங்கப்பா அப்படிங்கிறான். அவன் இது சர்வசாதாரணமாக அவனு என்ன பண்ணிகிட்டு இருக்குது, நடந்துட்டுருக்கிற ஒரு காரியம். எல்லாரும் தூக்கி போடுறாங்க, எல்லாம் பாம்பாகி போச்சு. இப்போ மோசைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம கோலை போட்டால் பாம்பாவுன்னு சொன்னவர் இவனுவனும் இப்படி பண்ணுவான்னு என்ன செய்யலை, சொல்லலை. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் சொன்னது நடக்கிறத விட கர்த்தர் சொல்லாதது என்ன பண்ணுது, நிறைய நடக்கிறது. நிறைய நேரங்களில் இது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி. இதை மோசே நினச்சி கூட பார்க்கல. இந்த சம்பவம் நடக்கும்னு என்ன செய்யலை, நினச்சி கூட பார்க்கல. கானான் பாலும் தேனும் நலமும் விசாலமுமான தேசம்னு சொன்னார். கானானுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் செங்கடலை பற்றி அவர் என்ன பண்ணவே இல்லை, யோர்தானை பற்றி என்ன பண்ணவே இல்லை, மாராவை பற்றி என்ன பண்ணவே இல்லை, எரிகோவை பற்றி என்ன பண்ணவே இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். இதில் ஊழியர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் சொல்லாதது நடக்கிற எல்லாத்தையும் கர்த்தரே பொறுப்படுத்தி விட்டார். ஆமென். எதெல்லாம் கர்த்தர் சொல்லலையோ, செங்கடலை பற்றி கர்த்தர் சொல்ல நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சில நேரங்களில் ஊழியங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத சில காரியங்களை நம்ம சந்திக்கிறோம். நான் சொல்கிறேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆண்டவர் உங்களை நடத்துகிறபடியினால, இதை எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்து நடத்துகிறபடியினால, அதை கர்த்தர் பொறுப்படுத்திருக்கிறபடியினால் அதை நமக்கு அவர் வெளிப்படுத்துவது கிடையாது. அல்லேலூயா. நான் ஆரம்ப நாட்களில் நான் இந்த பகுதியை படிக்கும் பொழுது, இந்த செங்கடல் பகுதியை படிக்கும்போது மாறா வரும் பொழுது இந்த மாதிரி சாப்பாடு எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, எல்லாரையும் அளவிட்டு முறுமுறுக்க வச்சு திரும்ப என்ன பண்ணுறீங்க, அற்புதம் செய்கிறீங்களே. பேசாமல் இவங்க வந்துட்டு இருக்கும்போது 2 கிலோமீட்டர் தள்ளி வரும்போதே கடலை 2ஆக பிளந்து வச்சுருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க. நம்ம எல்லோரும் ஊழியத்தில் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நாளைக்கு தேவைன்னா இன்றைக்கி கிடைச்சிடணும். ஆமென். அப்படி நமக்கு எல்லா வழிகளும் அப்படி உண்டாக்கிட்டு இருந்தால் ஊழியம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை கேட்டேன். ஆண்டவரே, இவங்க இவ்வளவு முறுமுறுத்து நாங்கள் எங்களுக்கு அங்கே கல்லறை இல்லைன்னா எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறீர் அப்படின்னு இவ்வளவு முறுமுறுத்துட்டு இப்படி கடந்து பண்ணின பிறகு நீங்கள் கடலை 2ஆக புழக்கிறத விட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வரும்போது நீங்கள் 2ஆக புலந்து வச்சிங்கன்னா நம்ம ஆட்கள் ஒருத்தர் கூட இது வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, முறுமுறுக்க மாட்டாங்க. எல்லாம் ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டே என்ன பண்ணியிருப்பாங்க, கடந்திருப்பாங்க. 24 மணி நேரம் எங்கள் வாயில் என்ன இருக்கும், உண்மைக்கு துதிக்கிற துதி இருக்கும் என்று சொல்லி ஒரு நேரத்தில் நான் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் புழக்கிறதா இருந்தாக்கி அவன் கிளம்பும் போதே புலந்திருப்பேன். ஆனால் புழக்க வேண்டியதே யார் தான். இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் நிறைய நேரங்களில் ஆண்டவர் ஒரு ஏதாவது பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம். அவர் மேலே நின்றுக்கிட்டு நீதான்ப்பா இதை பண்ணணும்னு அவர் நம்மளை நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆமென். தேசத்துலையும் கர்த்தர் ஏதாவது ஒன்று பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் மேலே நின்றுட்டு நீதான்ப்பா அதை பண்ணணும்ப்பா. உங்கள் வாழ்க்கையில் டிலே ஆகிற எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணாததுனால தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பண்ணாததெல்லாம் கிடையாது. தேவன் நம்மளை அழைக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த பேக்கேஜோட தான் உங்களை அழைக்கிறாரு. உங்களுக்குள்ள செங்கடலை புழக்கிறது எல்லாத்தையும் அந்த பேக்கேஜோட தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு. நான் அன்றைக்கி உங்களை அழைப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். உங்கள் அழைப்பில் இருக்கிற வல்லமை இருக்குது பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எந்த வல்லமைக்கும் கிடையாதுங்கிறேன். உங்கள் அழைப்பு மேலே இருக்கிற வல்லமையை விட இந்த உலகத்தில் எந்த வல்லமைக்கும் என்ன கிடையாது, வல்லமை கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா.
அதனால தான் நான் சொல்லுகிறேன், இந்த ஆரோனுடைய கோல் அந்த மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், அந்த ஸ்தோத்திரம், அந்த சாஸ்திரிகள், இவங்களுடைய கோலெல்லாம் விழுங்கி போட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இது தெரிந்து கொள்ளப்பட்ட கோல், இது கர்த்தருடைய கோல், இது அழைக்கப்பட்ட கோல். இந்த கோலுக்குள்ள அத்தனையும் விழுங்கி போடுகிற ஆற்றலை கர்த்தர் ஏற்கனவே வச்சிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனை எதிர்பாராத விதமாக இருக்கலாம், ஆனால் அதையும் நீங்கள் விழுங்கி போடுகிற அழைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இது நல்லா புரிந்து கொள்ளணும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, உங்கள் ஊழிய பாதையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி போகிற சக்தி, வல்லமையை தேவன் நமக்குள்ளே வச்சுட்டு தான் நம்மளை அழைச்சார். அல்ல, நம்ம எக்ஸாம் காலில் சில நேரம் முழிச்சுட்டு இருப்போம் பார்த்தீங்களா? எக்ஸாம் காலில் உள்ளே போன உடனே இப்படி நகத்தை கடிச்சிக்கிட்டு அப்படி நிறைய நேரங்களில் நம்ம செங்கடலில் வந்து நின்ன உடனே ஆண்டவர் அப்படி தான் முழிச்ச மாதிரி நம்ம நினைக்கிறோம். என்னப்பா தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டோனோ? இல்லை, அவர் ஏற்கனவே உங்களுக்கு பிளான் பண்ணி தான். நம்மெல்லாம் எகிப்திலேருந்து போகிறோம், அவர் கானான்லேருந்து கூப்பிட வந்தவர். அவருக்கு செங்கடலும் தெரியும், அவருக்கு யோர்தானும் தெரியும், அவருக்கு மாறாவும் தெரியும். 40 வருஷம் எப்படி சாப்பாடு போடணுங்கிற விஷயமே என்ன செய்யும்? தெரியும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனை உங்களுக்கு புதுசு, உங்களை அழைச்சவருக்கு பழசு. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. தேவன் என்னைக்குமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முடியாத ஒரு காரியத்தை தேவன் வச்சதே கிடையாது. மலை போல பிரச்சனை, சமுத்திரத்துக்கு முன்னாடி கர்த்தர் தானே கூட்டி கொண்டு வந்து நிறுத்துறாரு. கர்த்தர் நம்மளை சமுத்திரத்துக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறார் என்று சொன்னால், அதை திறக்கிற வல்லமை உங்களுக்குள்ள வச்சதுனால தான் அங்கே கொண்டு நிப்பாட்டினார். நம்மக்கிட்ட ஒருத்தன் வியாதியில் வர்றான், டாக்டர் கைவிடப்பட்டு ஒருத்தன் நம்மக்கிட்ட வர்றான் அப்படின்னா, நான்லாம் அவனை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அவன் ஆரோக்கியம் எனக்குள்ளே வச்சிருக்கிறாருன்னு தான் பார்ப்பேன். ஆமென். எகிப்து தேசத்தின் தேவைகளை கர்த்தர் யோசேப்புக்குள்ளே வச்சார். மொத்த இஸ்ரவேல் மக்களுடைய விடுதலையை கர்த்தர் மோசேக்குள்ளே வச்சார். உலகத்தின் ரட்சிப்பை கர்த்தர் இயேசுக்குள்ளே வச்சார். ஆமென். நம்மளுக்குள்ளேயும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆற்றலை வச்சு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒரு ஆள் நினைக்காதங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு பல ஆயிரங்களுக்கு மேலானது. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அழைப்பு பல ஆயிரங்களுக்கு மேலானது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒன்னே ஒன்றை மட்டும் நம்புங்க, உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை மட்டும் நம்புங்க. எங்கள் மேலே இருக்கிற அழைப்பு, அதை விட ஒரு வல்லமை உள்ள ஒரு காரியம் வேறு ஒன்றுமே கிடையாது. தேவன் உங்களை அழைக்கும் பொழுதே, சிங்கத்தை, தாவீதை கர்த்தர் அழைக்கும் பொழுதே, அவன் சிங்கத்தை ஜெயிக்கிற, கரடியை ஜெயிக்கிற, கோலியாத்தை ஜெயிக்கிற, இத்தனையும் தேவன் அவனுக்குள்ள ஒரு பேக்கேஜாக வச்சு தான் அழைச்சார். அவன் அழைப்பை விட சிங்கமும் பெருசு கிடையாது, அவன் அழைப்பை விட கரடியும் பெருசு கிடையாது, அவன் அழைப்பை விட கோலியாத்தும் பெருசு கிடையாது. ஏன்னா அழைப்பு அவ்வளோ வல்லமை உள்ளது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், எல்லாரும் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஒரே பிரச்சனையாக வருது. நான் ஊழியக்காரர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாளும் பிரச்சனை உங்கள்கிட்ட வருதுன்னு சொல்லாதங்க, உங்களை தான் பிரச்சனை கிட்ட டீல் பண்ணுறதுக்கு உங்களை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். யோர்தான் வரலை, யோர்தான்கிட்ட கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா. இயேசுநாதர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே பிசாசு அவர்கிட்ட வரல, ஆவியானவர் தான் இயேசுவை பிசாசுக்கிட்ட கொண்டு போகிறாரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா, யார் யார்கிட்ட போகிறாருங்கிறத வச்சு தான் வெற்றி யார் கையில் இருக்குதுன்னு தீர்மானிக்கப்படுகிறது. அவன் நம்மளையே சுற்றி வர்றான்னா நம்ம வீக்காக இருக்கோன்னு அர்த்தம், நம்மளை அவங்கிட்ட கொண்டு போகிறாருன்னா நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கோன்னு அர்த்தம். அதனால தான் நசரனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினால் நிரப்பி நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குறவராயும், இவரை சுற்றிட்டு பிசாசு அலையில, இவர் பிசாசை சுற்றிட்டே அலைஞ்சார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. சுற்றி திரிகிறார், சுற்றி திரிகிறார். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பு, ஆமேன், முன்னறிந்து
அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சொல்லுங்களேன். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஊழியம் என்பது, நல்லா கவனிக்கணும், ஊழியம் என்பது நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். நான் அடிக்கடி ஊழியர் கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவேன், வெளிப்பாடு இல்லாத ஊழியக்காரன் எப்பவுமே பெரும்பாடு இருக்கும். வெளிப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா உங்கள் ஊழியத்தில் அது ரொம்ப பெரும்பாடாக இருக்கும். இப்போது மோசே கஷ்டப்பட்டு செங்கடலை பிளந்தானா, வெளிப்பாடில் செங்கடலை பிளந்தானா? ஆமே. இப்போ வெளிப்பாடுன்னு வந்துட்டு நாங்கள் கஷ்டத்துக்கே இடம் கிடையாது. ஊழியம் என்பது மிரக்கல். அங்கே கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தண்ணியை கஷ்டப்பட்டு ரசமாக்கிடுவீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு கடல் மேலே நடந்துருவீங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு மாறாவை மதுரமாக்கிடுவீங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு செத்த கற்பத்தில் குழந்தை பெற்றெடுத்துருவீங்களா? முடியாது. ஊழியம் என்பது கர்த்தர் நம்மளை நடத்தும் போது அது மிரக்கல். கர்த்தர் மிரக்கலாக நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மளை அவர் என்ன பண்ணுறாரு? நடத்துகிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம அழைப்புல கர்த்தர் பேசுவார் பாருங்க, நான் உனக்கு பாலும் தேனும் நலமும். இது காட்ஸ் வேர்டு. ஆனால் செங்கடலை பற்றி அவர் சொல்லலை பாருங்க. செங்கடலை பற்றி அவர் சொன்னது, கானானை பற்றி சொன்னவர் செங்கடலில் இருக்கிற அதை எப்படி திறக்கணுங்கிற வழியை பற்றி என்ன செய்யலை, சொல்லலை. நான் சொல்கிறேன், அது பாஸ்வேர்டு. அது அந்தந்த நேரத்தில் தான் என்ன பண்ண முடியும். ஆமென், அல்லேலூயா. காட்ஸ் வேர்டை முதல்ல கொடுத்துருவாரு, ஆனால் பாஸ்வேர்டை அப்போ தான் கொடுப்பாரு. அந்தந்த பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை அவர் வச்சிருக்கிறார். ஓப்பன் ஆகும். ஆமென். எல்லா பிரச்சனைகளுக்கும். திண்டுக்கல் பூட்டுக்கு சாவி இல்லாமல் ஒரு பூட்டையும் கண்டுபிடிக்கல. திண்டுக்கல் பூட்டில் சாவி இல்லாமல் ஒரு பூட்டை கண்டுபிடிக்கல. எல்லா பூட்டையும் திறக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? ஆமென். சாவி இருக்கிற முன்னாடி ஒரு பைக்கு விட்டான். அந்த பைக்குக்கு பேர் நோ ப்ராப்ளம். பஜாஜில் ஒரு பைக் விட்டான், உங்களுக்கு 125 ஒன்று விட்டான். ஆமாம், அதுக்கு பைக் பேர் நோ ப்ராப்ளமில். அதுக்கு அதாவது அது விளம்பரத்தில் சொல்கிறான், அதுக்கு என்ன வராதான், வேலையே வராதான், அதுக்கு நோ ப்ராப்ளம். அதை சொல்லிவிட்டு அவன் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே விட்டுட்டான். புரியுதா நான் சொல்கிறது? அல்லேலூயா. வண்டிக்கு பேர் நோ ப்ராப்ளம், வண்டிக்கு வேலையே வராதுன்னு முன்னாடியே வண்டிக்கு என்னெல்லாம் வேலை வருமோ அதை ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், முன்னாடியே ரிலீஸ் பண்ணிவிட்டு வண்டிக்கு என்ன பேர்? நோ ப்ராப்ளம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமே. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்லங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவர், ரொம்ப அதிசயமானவர். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கனமான ஊழியம். சத்தமாக சொல்லுங்கள். ஆமேன். இந்த கனமான ஊழியம் அப்படின்னா, ஊழியம் கனமுள்ள ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரொம்ப கனமாக இருக்கும்போ பாருங்க, அந்த கனம் இல்லை. ரொம்ப கனம்னா என்ன கனம் இல்லை? ஆமாம், ரொம்ப கனமாக இருக்குது பாஸ்டர். நிறைய நேரங்களில் ஊழியத்தை நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். கனம் அப்படின்னா என் மேலே தூக்கி வைக்கிறதுக்கு பேர் தான்
கனமாக இருக்குது. ஆனால் ஊழியம் என்பது நம்மளை தூக்கி மேலே வச்சுட்டார், கீழேருந்து தான் மேலே தூக்கணும். கனமானது. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நமக்கு நிறைய பாரத்தை நம்ம சுமக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஊழியத்தில் டயர்டாகிருந்தோம், நம்ம சோர்ந்து போயிருந்தோம். அப்படி கர்த்தர் நம்மளை வைக்கலை. நம்மளை கனத்தில் தூக்கி வச்சு நம்மளை என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தரையும் தூக்குவதற்கு நம்மளை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். உங்களுக்குள்ள அந்த அழைப்பை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அழைப்பு இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் மரிக்கிறது வரையில் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும், அதை நீங்கள் சந்திக்க போகிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுகிற எல்லா வல்லமையும் கர்த்தர் வச்சு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமே. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், என் ஆண்டவருக்கு அது பழசு. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் போராட வேண்டியதில்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், செங்கடலை நீங்கள் செங்கடலை பார்க்காதுங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட கானானை பாருங்க. கானானுக்கு அழைக்கப்பட்டதுனால செங்கடல் உங்களுக்கு வழி கொடுத்து தான் ஆக வேண்டும். நீங்கள் அதை பாருங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நோக்கி என்ன செய்யுங்கள், பாருங்கள். உங்கள் அழைப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது எது வழி கொடுத்து தான் ஆக வேண்டும்? செங்கடல் உங்களுக்கு வழி கொடுத்து தான் ஆக வேண்டும். நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கிறதுனால ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாம் அழைக்கப்படுகிறான். 13வது அதிகாரத்தில் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டு. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணலை? வாக்குவாதம் பண்ணலை. ஏன் வாக்குவாதம் பண்ணலை? எல்லாரும் சொல்லுங்க, ஏன் வாக்குவாதம் பண்ணலை? ஏன் அப்படின்னா, அவன் வாக்கு தத்தத்தை நம்பினவன். வாக்கு தத்தத்தை நம்பினவன் ஒருத்தனும் வாக்குவாதம் பண்ணி அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. வாக்குவாதம் பண்ணி ஒருத்தன் அடைஞ்சான் பாருங்க. யாரு? லோத்து அடுத்த அதிகாரத்தில் எல்லாம் இழந்து போய்விட்டான். ஆனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன் எல்லாத்தையும் சுதந்திரித்து கொண்டான். ஆமென். நீங்கள் ஊழியத்தில் எதையுமே நீங்கள் சண்டை போட்டு போராடி அல்லது வாக்குவாதம் பண்ணி ஜனங்களை திருத்துற ஒரு காரியங்களை சொல்கிறேன். நம்ம மேலே இருக்கிற அனாயிட்டிங் வேலை பார்க்கட்டுங்க, நம்ம மேலே இருக்கிற அழைப்பு வேலை பார்க்கட்டுங்க, நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் வேலை பார்க்கட்டுங்க. ஆமே. நம்ம பேசினா, நம்ம பிரசங்கித்தால், நம்மளை ஆராதித்தால் ஜனங்களுடைய இருதயம், கல்லான இருதயம் சதையாய் மாறும் என்று நீங்கள் நம்புங்க. அல்லேலூயா. என்றைக்குமே நீங்கள் ஊழியத்தை செய்யும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், மேகம் வந்த வானத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க அழைக்கப்படவில்லை, வானத்தை பார்த்து ஜெபியுங்கள், மேகம் வரும். ஆமே. நம்முடைய துவக்கம் அப்படிதான். நம்முடைய துவக்கம் தான். ஒவ்வொன்றும் பார்த்தா வானம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த வானம் மேகமாய் மாறும், மேகம் பெருமழையாய் மாறும். எலிசாவுடைய ஜெபம் அப்படிதான் இருந்தது. மேகம் வந்த பிறகு ஜெபம் பண்ணலை, அவன் வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணுகிறான், மேகம் வருகிறது. ஆமென். மேகத்தை பார்த்து ஜெபம் பண்ணுகிறான், பெருமழை வருகிறது. ஒரு ஆமென்னு சொல்லலாமா? அல்லேலூயா. ஸோ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம், நம்ம அதில் வாக்குவாதம் பண்ண வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஈசாக்கு உடைய அந்த துறவை தோண்டின பொழுது பெலிஸ்தர்கள் வந்து என்ன பண்ணார்களாம்? துறவை மூடி போட்டார்கள். அப்போ அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள்னு பைபிளில் இருக்கிறது. ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணலை? ஏன்? வாக்கு தத்துவம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, வாக்கு தத்துவம் இருக்குது. வாக்கு தத்துவம் இருக்கிறவங்க வாக்குவாதம் பண்ண வேண்டியது. இவங்களுக்கு, இந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை அங்கே கொண்டு வச்சிட்டாரு, சொல்லிட்டாரு. இதை சண்டை போட்டெல்லாம் அடையணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, வாக்குவாதத்தை விட நம்ம மேலே வச்சிருக்கிற வாக்கு தத்துவம் பெருசு. பிசாசுடைய திட்டத்தை விட உங்கள் மேலே வச்சிருக்கிற தேவ திட்டம் பெருசு. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அதை போராடணும், ஒரு ஆளை நம்ம மாற்றுறதுக்கு போராடணும், சண்டை போடணும், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. உங்கள் மேலே இருக்கிற ஆண்டவர் மனுஷனை படைத்த உடனே
அங்கே ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாசிங்கம்மா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் எல்லாரும் சொல்லுங்க, பூமியை நிரப்பி முதல்ல பூமி கீழ்ப்படுத்தி, 2வது சமுத்திரம், ஆகாயம். எல்லாரும் சொல்லுங்கள், நமக்கு 3 காரியத்து மேலே அதிகாரம் கொடுக்கப்பட்டு, முதல்ல மனுஷனை படைத்த உடனே நீ பூமியையும் ஆகாயத்தையும் சமுத்திரத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும், தேவன் அப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஆதாம் பாவம் செய்கிறான். நல்லா கவனிக்கணும், ஆதாம் இப்போ என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். ஒரு ஊழியக்காரன் மேலே இருக்கிற அந்த அழைப்பை நான் சொல்கிறேன் பாருங்க. ஆதாம் பாவம் செய்கிறான். அம்மாமார்களுக்கு ஒரு குட் நியூஸும் சொல்கிறேன், நல்லா கவனிங்கள். ஒரு தேவ மனுஷன் தன் அழைப்பை, நல்லா கவனிக்கணும், தன் அழைப்பை நிறைவேற்றாவிட்டால், நிறைய ஊழியர்கள் சொல்கிறது உண்டு, என் மனைவி சரியாக ஒத்துழைக்காததுனால எனக்கு இந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியலை. ஆனால் அது பரலோகம் ஏற்றுக்கிடாது. அதான் உங்களுக்கு குட் நியூஸ்ன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு பேட் நியூஸும் வச்சுருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். என் மனைவி எனக்கு என்ன செய்யலை. தயவு செய்து நல்லா கவனிக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்த எண்ணங்கள் இருக்கிற, என் மனைவி மட்டும் நான் நினைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே. நினைக்கிற மாதிரி இருக்கிற மனைவியை தான் தந்திருக்கிறாரு. அதுலேயும் சில வேலைகள் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லோரும் சொல்லுங்கள், இருக்கிற வண்ணமாகவே அழைத்து நினைக்கிற வண்ணமாகவே நம்ம மாற்றின தேவன் நமக்கு கல்யாணம் முடித்து தரும் பொழுதும் இருக்கிற வண்ணமாக கெட்டிக்கிட்டோம். இருக்கிற வண்ணமாகவே வாழ்கிறதற்கு நம்மளை அழைக்கலை, நம்ம நினைக்கிற வண்ணமாய் வாழும்படி தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை இணைந்திருக்க அழைக்கலை, இசைந்திருக்க அழைத்திருக்கிறார். நிறைய பேர் சரீரத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க, மனசில் என்ன பண்ணலை, இசையலை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போது ஆதாம், இப்போ நல்லா கவனிக்கணும், ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இப்போ நான் ஒரு நான் சொல்கிறேன் என் மனைவி சரியில்லாததுனால என் ஊழியத்தை என்னால் என்ன செய்ய முடியலை, நல்லா செய்ய முடியலை. நாளைக்கு நியாய தீர்ப்பில் போய் நின்றுக்கிட்ட, ஆண்டவரே நீர் கொடுத்த மனைவி எனக்கு சரியில்லாததுனால தான் எனக்கு இந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியலை, நிறைவேற்ற முடியலை அப்படின்னாக்கி தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். ஏன் அங்கீகரிக்க மாட்டார் அப்படின்னாக்கி, அப்படி அங்கீகரிச்சிருந்தார் அப்படின்னா இப்போ பழத்தை பறித்து சாப்பிட்டது யார்? கம்ப்ளைண்ட் வந்தது யார் மேலே? ஒருத்தி நிமித்தம் பாவம் பிரவேசித்ததா, ஒருவனி நிமித்தம் பாவம் பிரவேசித்ததா? சாப்பிட்டதெல்லாம் அந்த அம்மா, பழியெல்லாம் யார் மேலே போடுது? பைபிளே நம்ம மேலே தான் பழியை போட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும், அந்த அம்மா தான் சாப்பிட்டுச்சு. ஆனால் அங்கு வேதம் சொல்லியிருக்கிறது ஒருவனி நிமித்தம். அப்போ அதனுடைய உத்தரவாதம் யார் தான்? இன்னும் நான் உங்களுக்கு ஆழமாய் சொல்லுகிறேன், சர்ப்பம் இவளை வஞ்சித்ததுனால சர்ப்பத்துக்கு தண்டனை கிடைச்சிச்சு. அந்த அம்மா பழம் பறித்து கொடுத்ததுனால அந்த அம்மாவுக்கும் தண்டனை கிடைச்சிச்சு. ஆனால் ஆதாமுக்கு மட்டும் தண்டனை கிடைக்கல, பூமி பாதிக்கப்பட்டுச்சு. நல்லா கவனிக்க வேண்டும். ஆதாம் பாருங்க, மனைவியை பார்த்து சொல்ற, நீ கற்ப வேதனைப்படுவாய், உனக்கு தண்டனை வந்துச்சு. சர்ப்பத்துக்கு தண்டனை வந்துச்சு. ஆனால் ஆதாமுக்கு தண்டனை மட்டுமல்ல, அவன் அழைப்பு பாதிக்கப்படுகிறது. அழைப்பு, அதனால தான் சொல்கிறேன், உங்கள் அழைப்பு பூமியோட தொடர்பு இருக்கிறது. பூமியோட தொடர்பு இருக்கிறது. நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா மெய்ப்பன் வெட்டப்படுவான், மந்தை சிதறடிக்கப்படும். அப்போ பிசாசனுடைய டார்கெட்டை என்ன அப்படின்னா, மெய்ப்பனை வெட்டணும். மெய்ப்பனை வெட்டினா மண்டை என்ன செய்யலாம்? ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, அழைப்பை பாதிக்கணும்னா அழைக்கப்பட்டவனை பாதிக்கணும். அழைக்கப்பட்டவனை பாதிச்சுட்டா அழைப்பு என்ன பண்ணிடும்? பாதிக்கப்பட்டுரும். இப்போ பூமி ஆதாமி நிமித்தம் என்ன செய்யப்பட்டு விட்டது? சபிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஆதாமை மாற்றணுமா, பூமியை மாற்றணுமா? புரியுதா நான் பேசுகிறது? அல்லேலூயா. ஸோ ஆதாமை தான் மாற்றணும். அப்போ பூமி பாதிக்கப்படுகிறது சொன்னால், இப்போ நான் சொல்லுகிறேன், அப்போ ஆதாமுக்குள்ளே தான் என்ன இருந்திருக்கிறது? பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன செய்திருக்கிறது?
இருந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்கள் சபை நடத்துறீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள தான் சபையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள தான் சபையின் விடுதலை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள தான் சபையின் எழுப்புதலை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் சபை மாறணும்னு நினைக்காதங்க. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பை வெளியே கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ திட்டத்தை வெளியே கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ வெளிச்சத்தை வெளியே கொண்டு வாங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் வெளிப்படும் பொழுது சபை தானாகவே மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. என்றைக்குமே நம்ம யார் மேலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. காக்காட்ட போய் கேட்டால் இறைச்சி அப்பம் கொண்டு வருமா? கொண்டு வருமா? அல்லேலூயா. அது ஆண்டவராக கிரியை செஞ்சாதான் உண்டு. எளிய அழைப்பில் நிற்கிறான். அழைப்பில் நிற்கிறவனுக்கு காக்கா கிட்ட கூட கர்த்தர் பேசுவார். விதவை கிட்ட கூட கர்த்தர் பேசுவார். நம்ம ஒருத்தர்கிட்டையும் பேசின்னு செய்ய முடியாது. காசு இருக்கிறவனையும் மாற்ற முடியாது. பிறகு இங்கே சோறு ஒரு அடையை தின்னுட்டு சாவனும் இருக்கிற ஆளை எப்படி மாற்ற முடியும்? முடியாதுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏவப்பட்டு ஊழியம் செய்யுங்கள், ஏவி விட்டு ஊழியம் செய்யாதீர்கள். புரிதா நான் சொல்லுகிறது? ஏவப்பட்டு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவி விட்டு ஊழியம் செய்கிறதுனா, இப்போ ஒரு ஆள் லேட்டாக வராங்கன்னா, இப்போ பிரசங்கம் எதுலேருந்து எடுக்கிறது? காணிக்க தரலன்னா அடுத்தால பிரசங்கம் எங்கேருந்து எடுக்கிறது? தூங்குனாங்கன்னா பிரசங்கம் எங்கேருந்து எடுக்கிறது? இதெல்லாம் ஏவப்பட்டது. அதெல்லாம் அந்த அம்மாவால் ஏவி விட்டு வந்தது. நல்லா கவனிங்கள். ஏவப்பட்டு எலிசா நடத்தப்பட்டதுனால ஏவப்பட்டு காக்கா வருது. ஏவப்பட்டு எலிசா நடத்தப்பட்டபடினால ஏவப்பட்டு சாரி பார்த்து விதவை சாப்பாடு கொடுக்குறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஏவப்படுற ஆள் கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன இருக்குது தின்னுட்டு சாவ போகிறேனுங்கிற ஒரு அம்மா, போடா நானே சாவ போகிறேன் உனக்கு தரணுமா அப்படிங்கிறது கூட இல்லை. பாருங்க, கர்த்தர் ஏவிட்டாருன்னா நீ சாவறதுக்கு வச்சதை கூட என்ன செஞ்சிருவா. அல்லேலூயா. நான் பெருமைக்கு நான் சொல்லலை. எனக்கு ஆண்டவர் இது வரைக்கும் 4 கார் வாங்கியிருக்கிறேன், 4 வண்டி வாங்கியிருக்கிறேன். 4 நான் வாங்கினது கிடையாது. எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். ஒரு டெம்போ ட்ராவலரு ஃபஸ்ட்டு ஒரு ஆம்னி சர்ச்சிலேருந்து வாங்கினோம் 40,000 ரூபாய்க்கு. அதுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். ஒரு டெம்போ ட்ராவலர் வாங்குகிற மாதிரி பின்னாடி டோர் திறந்து அதில் ஸ்பீக்கர்லாம் வச்சு ஊழியத்துக்கு போகிற மாதிரி எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. நான் உடனே, எனக்கு என்றைக்குமே அப்படி தான், சில விஷயங்கள் வெளிப்பட்டுச்சுன்னா உடனே சர்ச்சில் சொல்லிடுவேன். ஏன்னா சாட்சி வேணும்ல. நம்மளாம் முடிஞ்ச பிறகு சொன்ன மக்கள் நம்மளை நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மக்கள்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் இப்படி நமக்கு ஒரு டெம்போ ட்ராவலர் தாரேன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு என் சர்ச்சி சைடில் ஓலை அந்த தென்னை ஓலை சீட்டு என்ன செஞ்சுட்டேன், போட்டுட்டேன். வண்டி செட்டெல்லாம் விடுறதற்கு. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி தான். ஒரு 2 வாரம் நினைக்கிறேன். 2 வாரத்தில் எனக்கு பாம்பேலேருந்து ஃபோன் வருது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவர் எனக்குள்ள, ஆனால் அவர் கஷ்டத்தில் இருக்கிறவர் தான், ஆனால் குழந்தை கிடையாது அவருக்கு. 9 வருஷம் ஆகி குழந்தை கிடையாது. அப்போது ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ கருப்புக்குடி சர்ச்சுக்கு என்ன செய், ஒரு வாகனத்தை வாங்கி கொடு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இப்போது நான் எப்படிப்பட்டாலே, நான் உடனே கேட்டேன், ஏன்னா நம்ம திரும்ப கேட்டேன் என்ன வாகனம்னு கேட்டேன். ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன வாகனம்னு கேட்டேன். அவர் வாயிலே சொன்னார் டெம்போ ட்ராவலர் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆனால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டெம்போ ட்ராவலர் தேடணும். ஓன் போர்டு கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போது ஊழியர் கூட்டத்துக்கு நாங்கள் மாறினதை பாஸ்டர்ஸ் போகிறேன். பக்கத்தில் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் ஏதாவது ஒரு டெம்போ ட்ராவலர் இருந்தால் சொல்லுங்க அண்ணே. நேற்று தான் ஒரு டாக்டர் சென்னையிலேருந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், ஒரு டெம்போ ட்ராவலருங்கிறாரு. அதனால சரி ஓகே, அதை டக்குன்ட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் வண்டி எனக்கு கொஞ்சம் அனுபவம் உண்டு. அதனால் நான் வண்டியை பற்றி எனக்கு எல்லா டீட்டெயிலும் கொஞ்சம் நான் அறிஞ்சவன். ஆனால் எனக்கு அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்ணு குருடாயிட்டு, என்ன மாடல்னு மட்டும் கேட்கல வண்டியை. அதனால டாக்டர்கிட்ட பேசினோடனே அந்த டாக்டர் ஊழியம் செய்கிறாரு. இங்கே சுரண்ட பக்கத்தில் அவர் ஒரு ஊழியம் வச்சுருக்கிறாரு. அந்த ஊழியத்துக்கு நாங்கள் டீமாக வர்றோம். வண்டியும் நானே என்ன பண்ணியிருந்தேன் சென்னையிலேருந்து. அவரே டீசல் போட்டு வண்டியும் கொண்டு வந்துட்டார்.
கவனிங்க எவ்வளோ அற்புதமாக நடத்துகிறாரு பாருங்க. அப்போது கொண்டு வந்த உடனே வண்டி ரேட்டு சொல்கிறாரு 2,4 லட்சம் அப்படிங்கிறாரு. அதனால் 2,4 லட்சம்னு உடனே என் மெக்கானிக்கல்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், 1,50 லட்சத்துக்கு 1,70க்கு கேளுங்க அப்படிங்கிறாரு. இவர் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார். என்னை நம்பி அவர் ஃபிக்ஸடாக பேசிட்டு வாங்கிட்டு வந்துட்டார் அந்த டாக்டரு. அவர் வண்டியும் கிடையாது, இன்னொருத்தர் வண்டி, இன்னொரு ஊழியத்தில் ஊழியம் செஞ்ச வண்டி. அப்போது அவர் வாங்கிட்டு வந்துட்டார். உடனே எனக்கு மனசு கஷ்டமாயிட்டு என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வண்டியை கொண்டு போயிருங்க, டீசலுக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன், காசு தந்துருந்தேன் அப்படின்னு. அந்த டாக்டர் சொன்னார், எவ்வளவுக்கு இந்த வண்டி தேரும் அப்படின்னா 1,70ன்னாரு. நீங்கள் 1,70 நீங்கள் கொடுங்க, மீதி நான் கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு அவர் பாதி காசை கொடுத்து வாங்கி வந்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இதே மாதிரி தான் இன்னொரு கார் வந்துச்சு, அதுவும் பாம்பேயிலேருந்து தான் வந்தாங்க. சர்ச்சில் அட்டன் பண்ணாங்க, பிரசங்கம் கேட்டாங்க. முடித்த உடனே என்னிடத்துல அந்த சகோதரர் வந்து சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு வாங்கினார். செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு போனால் நல்லா ஆட்டுக்கறி சாப்பாடு தந்தாங்க. பாஸ்டர் போன வாரம் நாங்கள் சர்ச்சில் வரும்பொழுது என் மனைவி எனக்கு 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் எங்கள் இருதயத்தில் அந்த காரை உங்கள் கையில் தரணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கையில் சாவி ஆட்டுக்கறி கொடுத்து தந்தாங்க. எல்லோரும் சொல்லுங்கள், ஏவப்பட்டு ஊழியம் செஞ்சா ஏவப்பட்டு ஜனங்க வருவாங்க. அதனால தான் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது, எவனுடைய இருதயம் அவனை எழுப்பி எவனுடைய ஆவி அவனை எழுப்புதல் வந்துருங்க. ஆமே. நீங்கள் ஏவி விட்டு ஊழியம் செஞ்சீங்கன்னா எல்லாம் ஏவி விட்டதாக தான் இருக்கும். உண்மையில சொல்கிறேங்க, நீங்கள் அந்த ஆளை திருத்தவே முடியாது. லேட்டாக வர்றவங்களுக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, நீங்கள் திருத்திருங்க பார்க்கலாம். நான் சில ஆட்கள்லாம் வரலையேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை போய் கையில் கால் விழுந்து பார்ப்பேன். அது பிசாசு நம்மளை வேதனைப்படுத்துறதுக்குன்னா அதுக்கு அடுத்த வாரம் அது வரவே வராது. அல்லேலூயா. அப்போ தான் எனக்கு சில அனுபவங்கள். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு அந்த ஊழியத்தில் எனக்கு சில விஷயத்தை கற்று தந்தார். எப்படி அப்படின்னா, நம்ம எல்லாரும் சரீரத்தை கட்டுப்படுத்தி இருதயத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், டே அது முடியாதுடா. இப்போமே நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுறேன், நான் எவ்வளோ தான் பிரசங்கம் பண்ணாலும் உங்கள் இருதயம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஊருக்கு அடங்காதவன், உலகத்துக்கு அடங்காதவன், சபைக்கு அடங்காதவன், அப்பா அம்மாவுக்கு அடங்காதவன், ஒருத்தனுக்குமே அடங்காதவன் அவன் இருதயத்துக்கு அடங்கிடுவான். எவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டேங்க. ஆனால் அவன் இருதயம் சொல்லிச்சுன்னா, அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ வெளியிலேருந்து ஆளை மாற்றணும்னு நினைக்கிறார், நான் உள்ளேருந்து ஆளை மாற்றி தரேங்கிறார். தேவனுடைய ஊழியமே உள்ளே டச் பண்ணுறாரு. அங்கே அவர் டியூன் பண்ணுற இடமே வேறு. அவர் டியூன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சுக்கு வரணும்னு தோணுது, காணிக்க கொடுக்கணும்னு தோணுது, எனக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ணணும்னு தோணுது, எனக்கு இன்றைக்கி அதை பண்ணணும்னு தோணுது. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஏவப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா ஜனங்களெல்லாம் ஏவப்பட்டு 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 வருவார்கள். ஸோ ஊழியங்கிறது மாம்சத்துக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் ஆவியில் வேலை செய்யுங்க. அந்த ஆவி தான் இப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளேயும் கிரியை செய்ய முடியும். இந்த ஆவியினுடைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், சபையில் நீங்கள் அறிவுபூர்வமாக நீங்கள் எவ்வளோ மெசேஜ் கொடுத்தாலும் அது வேலை செய்யாது. ஏன்னா அவங்க இருதயம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆமே. நீங்கள் ஒரு ஆளை கட்டுப்படுத்தி அந்த ஆளை மாற்றணும்னு நினச்சா உங்கள் பெத்த பிள்ளையில கூட மாற்ற முடியாதுங்கிறேன். உங்கள் பெத்த பிள்ளையில கூட மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் பெத்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளேருந்து ஆவியானவர் கிரியை செஞ்சார்னா அந்த பிள்ளை தங்கமாக மாறிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஒரு கனத்துக்குரிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் நம்ம கையில் தந்திருக்கிறாரு. நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா கட்டாயம் இந்த பூமி பாதிக்கப்படும். நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா இந்த மக்கள் என்ன செய்யப்படுவார்கள்? பாதிக்கப்படுவார்கள். அதனால தான் வேதம் சொல்லி இருக்கிறது, அந்த ஆதாமின் நிமித்தம் பூமி என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அழைக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டால் சமுதாயம் பாதிக்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லலாமா?
அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் ஊருக்காக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நீங்கள் அசால்ட்டாக இருந்துட்டீங்கன்னா அந்த ஊர் பாதிக்கப்படும், அந்த தேசம் பாதிக்கப்படும், அந்த சமுதாயம் பாதிக்கப்படும். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் உனக்காக உன்னை தெரிந்தெடுக்கலை, நான் உனக்காக. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா கர்த்தர் நம்மளை பார்க்குறாருன்னு. இல்லை, யாரையோ மனசில் வச்சு தான் நம்மளை பார்க்குறாரு. ஆமே. இப்போ நான் கருப்பு கட்டியில் இருக்கிறேன் அப்படின்னாக்கி கருப்பு கட்டியை மனசில் வச்சு தான் கர்த்தர் என்ன பார்க்குறாரு. கருப்பு கட்டிக்குள்ளே தான் அவர் என்ன பார்க்குறாரு தவிர, நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அழைக்கவில்லை, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க அழைச்சிருக்கிறாரு. ஆமே. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க அழைச்சிருக்கிறாரு. நல்லா கவனிக்கிறீர்களா? இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவன் மிராக்கிள் பண்ணினார்னா அந்த மிராக்கிள் மீதம் எடுக்கிற மாதிரி வருது. பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என் பாத்திரம் நிரம்பி வழிது. 2 மீன் 5 அப்பம் 5000 பேருக்கு போஷிச்சு, மீதி 12 கூட திராட்சை ரசத்தை என்ன செய்கிறாரு, கற்சாடி நிறையா பண்ணுறாரு. இன்னும் ஒரு கடன்பட்ட ஒரு ஸ்திரீ வீட்டில் போயிட்டு கொஞ்சம் எண்ணெய், அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு உன் கடனை தீர்த்து மீதி இருக்கிறத வச்சு அங்கேயும் என்ன வருது, மீதி வருது. ஆனால் நமக்கு தேவை கூட வர மாட்டேங்குது. இதில் ஒரு சீக்கிரட்டை நான் சொல்லித்தரேன். நம்ம நிறைய நேரங்களில் இந்த பண விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர், நான் திரும்ப சொல்கிறேன், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உன் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் வானத்துக்கு பூமி அவ்வளோ உயரமாக இருக்கிறது. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே. எல்லாரும் சொல்லுங்க, நம்மளுக்கு தேவன் நம்ம நினைக்கிறத விட, நம்ம ஜெபிக்கிறத விட நிறையா தான் தரணும்னு தான் பைபிளில் சொல்லியிருக்குது. ஆனால் தேவையை கூட தரமாட்டுக்காரன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதான் நம்முடைய வாக்கு தத்துவம். இப்போ ஆண்டவருடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நீ கடன்காரனாக இருக்கக்கூடாது, கடன் கொடுக்குறவனாக இருக்கணும். சரி, இப்போ ஒரு 10,000 ரூபா எனக்கு கடன் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு 10,000 ரூபா கடன் இருக்குப்பா, எப்படியாயிலும் இதை அடைக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு உடனே ஆண்டவர், நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் 10,000 ரூபா தருவார் நினைக்கிறோம். 10,000 ரூபா தர மாட்டா, 20,000 ரூபா தருவார். என்னங்க, ஏன் 20,000 ரூபா தருவார் அப்படின்னு நான் நல்லா நான் கொஞ்சம் சொல்லி முடிச்ச பிறகு நீங்கள் அதை யோசித்துக்கிடுங்க. ஏன் 20,000 ரூபா தருவார் அப்படின்னா, நம்ம வாக்கு தத்தம் நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இப்போ என்னன்னா 10 கொடுக்குற இடத்துல 20 அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார், கொடுக்க மாட்டார், ரெடியாக இருக்கார். ஆனால் இந்த மீதி இருக்கிற 10 கடன் கேட்டால் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களாங்கிறது தான் முக்கியம். புரியுதா? இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது. ஐயாட்ட கேட்குறேன், ஐயா ஒரு 10,000 ரூபா எனக்கு கடன் எனக்கு தேவைப்படுதுயா, எப்போ நான் 20,000 ரூபா தரேன்ப்பா, யாரும் கேட்டால் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடு அப்படின்னா, புரியுதா நமக்கு? அல்லேலூயா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியலை. சரி, இப்போ நான் கேட்குறேன், கேட்ட 10,000 மட்டும் தந்துட்டார். நமக்கு பெரிய சந்தோஷம் இருக்குதுல்ல. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளுக்கு நிறைவாக தர்றதற்கு முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கடன் கேட்கும்போது எல்லாத்தையும் தரணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம கடன் கொடுக்கறதற்கு தயாராக யோசேப்பை உயர்த்தினதுக்கு காரணமே, தன்னை தூக்கி போட்டு மிதித்த சகோதரர்களுக்கும் சாப்பாடு போடுவான்னு தெரிஞ்சு தான் அவர் தூக்கி வச்சார். பழி வாங்குவான்னு தெரிஞ்சு அவர் தூக்கி வைக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. சபையை நடத்துகிற நம்முடைய வாழ்க்கையில் தயவு செய்து கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மளை உயர்த்துகிறதற்கு ஒரு ரகசியம் என்ன அப்படின்னாக்கி, நம்மளும் மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. என்னிடத்துல ஒரு சகோதரி அழுது, ஐயா எனக்கு ஒரு 10,000 ரூபா ரொம்ப அர்ஜென்ட்டு, எனக்கு கடன்காரன் வீட்டை நெருக்கிறான்,
எனக்கு அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அந்த 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 ஆசாரி ஒரு குடும்பம், அந்த மரம் ஜன்னல்லாம் பண்ணுவாங்களோ அந்த ஒரு ஃபேமிலி. அவர் வீட்டுக்காரர் குடிகாரர். அந்த அம்மா நல்லா ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி. அப்போது நான் வந்து எனக்கு கொஞ்சம் அறப்பைத்தியம் உண்டு. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. 10,000 கேட்டால. அப்போ என் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்து. என் தம்பி நாங்குநேரில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாப்புல. அப்போது நான் அந்த அம்மாட்ட கேட்குறேன், எவ்வளோ கடன் இருக்குங்கிறேன், எவ்வளோ கடன் இருக்கிறேன். அவங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா 50,000 கடன் இருக்குனாங்க. அவங்க கேட்டது 10,000. நான் என்ன நினச்சேன்னா, சரி இந்த 50,000 கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் கடன் வாங்காதங்க அப்படின்னு அவங்க கடன்லேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவன் கல்யாணம் முடிச்சு 60,000 பேங்க்கில் போட்டிருந்தான். அதில் ஒரு 50,000 கடன் வாங்கி கடன் கொடுத்தேன். இல்லையா சொல்லலாமா? அப்போ சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா 2 பேரும் புருஷன் மனைவி வந்திருக்கிறாங்க. 2 பேர்கிட்ட சொன்னேன், நீங்கள் மாதம் உங்களுக்கு 3,000மோ 5,000மோ நீங்கள் தந்துருங்க, நான் அப்படியே என் தம்பிக்கு என்ன செஞ்சுருவேன், போட்டு விட்டுருவேன். நீங்கள் இனி கடன் மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது. நீங்கள் விசுவாசியை மட்டும் என்ன செஞ்சிடாதங்க. அல்லேலூயா, ஆமேன். அப்போது சரின்னு சொல்லிவிட்டு மாதம் கரெக்டாக 3,000 கொண்டு கொடுத்தாரு. அது கிட்டத்தட்ட நீங்கள் 50,000 இல்லை. அதுக்கு பிறகு நான் ஒரு ஜன்னல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு 7,000 கொடுத்தேன். பிறகு எங்கேயோ திருப்பூர் போகணும். மொத்தத்தில் 58,000 அவர் எனக்கு தரணும். ஒரு 3,000 தந்தார், இடத்துல 55,000 தரணும். அந்த அம்மா ஒரு சீட்டு போட்டு ஒரு 15,000 தந்துச்சு, 45,000. அந்த அம்மா எனக்கு 40,000 அவங்க எனக்கு தர வேண்டியது இருந்துச்சு. 5 வருஷம் ஆயிட்டு. எத்தனை வருஷம் ஆயிட்டு? 5 வருஷம் ஆயிட்டு. இந்த ஆள் கடன் வாங்குறதையும் குறைக்கலை, ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருக்கிறார். அதுக்கு பிறகு ஆமேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்போது ஒரு நாள் கொடைக்கானல் ஒரு மீட்டிங், அங்கே ப்ரேயரில் இருக்கிறேன். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு சொல்கிறாரு, அந்த 40,000 கடனை மன்னிச்சிரு அப்படிங்கிறார். அந்த 40,000 கடனை நீ என்ன பண்ணிடு. நான் அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன்னா, எங்கள் கொஞ்சம் சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் தயவு செஞ்சு ஒரு 2 கதவு 4 ஜன்னல் நீங்கள் 40,000 தரேன்டான். 40,000 என்ன செய்யண்டாம் தரேன்டான். 4 ஜன்னல் 2 கதவை மட்டும் போட்டு தந்துருங்கய்யா அப்படின்னு சொன்னேன். நான் கட்டாயம் பண்ணி தரேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் என்ன செய்யலை, அவர் போடலை. நானும் சரி, ஆண்டவர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு. சொல்லும் பொழுது நான் ஒரு காரியத்துக்காக தான் சொல்கிறேன். அவர் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா, இப்போ நம்ம அதை பற்றி 40,000 பற்றி ஒரு கொட்டேஷனை போட்டு வச்சுருக்கிறோம். ஆனால் என்னன்னே தெரில, ஆண்டவர் அதை மன்னிச்சிருன்னு சொன்ன உடனே அது காதில் கேட்ட, இருதயத்தில் கேட்ட மாதிரி மாத்திரம் இல்லை, இருதயம் அப்படியே மாறிட்டு. எனக்கு மன்னிக்கிறதுல எனக்கு மனசில் கொஞ்சம் கூட என்ன வரல, ஐயையோ இதை மன்னிச்சிட்டோம்னா 2 கதவு எங்கே போகும், 2 ஜன்னல், அதெல்லாம் மனசில் வரவே இல்லை. நான்லாம் ஆண்டவருடைய அன்பை அப்படி தான் புரிஞ்சிருக்கிறேன். கர்த்தர் என்னை அழைச்சிட்டார்னா அதுக்குரிய கிருபையை தர்றாரு, வரத்தை தர்றாரு, பலனை தர்றாரு, எல்லாத்தையும் கர்த்தர் தர்றாரு, ஒரு பணத்தையும் தர்றாரு, வாகனத்தையும் தர்றாரு. தேவன் நம்ம மேலே அவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இப்போ பாருங்களேன், ஆண்டவர் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருதயம் மன்னிக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், எப்படி இருக்கும். ஆண்டவர் மன்னிச்சிருன்ன உடனே எனக்கு அந்த இருதயம் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம மன்னிச்சிடலாம், ஆண்டவரும் மன்னிச்சிருவார். வீட்டம்மா என்ன பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த அம்மா தான் போட்டு இடிச்சிட்டே இருக்கும், கேட்டால் தானே தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மாவை சமாளிக்கணும்னு சொல்லிவிட்டு கொடைக்கானல்லேருந்து அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். என் வீட்டம்மாவில் ஒன்றா படித்தால்தான். இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணிவிட்டு, ஏம்மா அந்த மாதிரி அந்த அம்மாவுடைய கடனை ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறாரு அப்படின்னு. அவள் உடனே சொன்னால், ஆண்டவர் மன்னிக்க சொன்ன பிறகு ஏன்ட்ட ஏன் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கே அப்படின்ட்டா. ஒரே வார்த்தையில் ஆச்சரியமாக இருந்துச்சு. என் பொண்டாட்டி தானா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தயவு செய்து நான் சொல்கிறேங்க, மன்னிச்சேங்க. அடுத்த மாதம் நினைக்கிறேன் 2-3 வாரத்தில் நான் வளர்த்த என் சபையில் வளர்த்த வாலிப பிள்ளைகள் எனக்கு 3,4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி தராங்க. எனக்கு அது தெரில. சரி, நம்ம பிள்ளைகள் நமக்கு வாங்கி தருதுன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் ஒரு நாள் அந்த காரில் வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நம்பி 40,000 மன்னிச்சா, உன்னை நம்பி 3,4 லட்சம் ரூபா நான் தந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில், ஊழியத்தில் ப்ராக்டிக்கலாக இருங்க, மனசார செய்யுங்க. என்றைக்குமே ஊழியத்தை கசந்துட்டு பண்ணாதங்க.
ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் தர்றாருங்க. அந்த ஊழியத்தை செய்கிற எல்லா கிருபைகளையும் தர்றாரு, எல்லா பலனையும் தருகிறார், எல்லா ஆற்றலையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, தருகிறாருங்க. என்றைக்குமே நம்ம அந்த விஷயத்தில் மட்டும் தேவனிடத்தில் நம்ம போராடவே என்ன செய்யக்கூடாது. ஆமேன். அழைத்தவர் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டாருங்க. அல்லேலூயா. சரி, நல்லா கவனிக்க வேணும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிருந்தேன். அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த அழைப்பு இருக்குது பாருங்கள், அது எல்லா பிரச்சனைகள், நீங்கள் சந்திக்க போகிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள வல்லமை உள்ளது. நீங்கள் ஒரு வியாதியஸ்தரை சந்திங்க, ஒரு டாக்டர் முடியாமல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, டாக்டர் கைவிடப்பட்டு வர்றாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இந்த விடுதலையை உங்கள் அழைப்பில் யாருக்குன்னு வச்சதுனால தான் அவங்கள உங்கள்கிட்ட கொண்டு வராரு. நான் ஊழியம் செய்கிற இடம் ரொம்ப டஃப்பு பிரதர், புரியுதா உங்களுக்கு, ரொம்ப கடினம் பாஸ்டர் எங்க. அதனால் நீங்கள் வந்து அதை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்றும் பண்ணலாம், அவருடைய அழைப்பில் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணலாங்க. அது எவ்வளோ பெரிய கோழியாத்தாக இருந்தாலும் சரி தான், சிங்கமாக இருந்தாலும் சரி தான், கரடாக இருந்தாலும் சரி தான், இவனுக்கு யுத்தத்தில் பழக்கமே இல்லாட்டாலும் சரி தான், இவன் அழைப்பு அதை ஜெயிச்சு காட்டுங்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் என்றைக்குமே கோலியாத்து எவ்வளோ பெருசாக இருக்கான்னு பார்க்காதங்க, இவனை அடிக்கிற அழைப்பு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அவன் தோற்று தான் ஆகணுங்கிறேன். இவனை மேற்கொள்ளுகிற அழைப்பு நமக்குள்ளே இருக்கு. அப்படி இல்லைன்னா தேவன் அங்கே கொண்டு போக மாட்டாருங்க. என்கிட்ட ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவன் திருந்தாதவனை என்கிட்ட கொண்டு வர மாட்டாருங்கிறேன். அவனை என்கிட்ட கொண்டு வர்றான்னா அவனை திருத்துற அவங்க அப்பா அம்மாவால் முடியாத ஒரு காரியத்தை நமக்குள்ளே வச்சிருக்கிறார். என்றைக்குமே நீங்கள் ஒரு பிரச்சனை கிட்ட போகும்போது பிரச்சனை எங்கிட்ட வந்துச்சுன்னு நினைக்காதுங்க, நம்மளை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டி இருக்கிறாருன்னு நினைங்க. செங்கடலுக்கு முன்னாடி நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு, யோர்தானுக்கு முன்னாடி நம்மளை கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறாரு, நிப்பாட்டி இருக்கிறாரு. நீங்கள் முறுமுறுக்காதீருங்கள், நீங்கள் கலங்காதீருங்கள், நீங்கள் போராடாதீருங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இந்த ஈசாக்குடைய சம்பவத்தில் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், துறவுகளை என்ன செய்கிறார்கள், மூடுகிறார்கள். இதெல்லாம் அவங்க பண்ணும் பொழுது இவங்க என்ன பண்ணலைன்னா வாக்குவாதம் பண்ணலை. என்ன பண்ணலை? வாக்குவாதம் பண்ணலை. ஏன் வாக்குவாதம் பண்ணலைன்னா ஈசாக்குக்கு நமக்கு என்ன இருக்குது, வாக்கு தத்தம் இருக்கிறது. வாக்கு தத்தம் நமக்கு இருக்குதுன்னா கட்டாயம் துறவு இருக்கிறது, சுரக்கும் நீரூற்று கட்டாயம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதே போல் யோசேப்பு நீங்கள் பாருங்கள், போத்திபாருடைய மனைவிட்ட நான் நிரபராதின்னு என்ன பண்ணலை, வாக்குவாதம் பண்ணலை. அவன் சகோதரன்கிட்ட அவன் எங்கேயாவது அவன் வந்து என் அவளால் தான் இப்படி ஆகிட்டேன், என் அண்ணனால் தான் இப்படி ஆகிட்டேன், பானை பாத்திரக்காரன் ஒருத்தன் கூட இருந்தே குழி பறிச்சுட்டு போயிட்டான், இப்படியெல்லாம் அவன் எங்கேயுமே புலம்பலை. வேதம் சொல்லியிருக்கிறது, அவன் பிரச்சனை அவனை புடமிட்டதல்ல, கர்த்தருடைய வார்த்தை அவனை என்ன பண்ணுச்சான். நம்மளெல்லாம் பிரச்சனை போட்டு புடைச்சி எடுக்குது. பேதுருவே பிசாசு உன்னை சொலவில் போட்டு புடைக்கிற மாதிரி ஆமே, நம்மளை அப்படி தான் போட்டு பிரச்சனை புடைச்சிட்டு இருக்குது. இல்லை, தேவனுடைய வார்த்தை அவனை என்ன பண்ணுகிறதாம், புடமிட்டதாம். அல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாக்கு தத்தம் வாக்குவாதம் பண்ணினவன் கையில், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன் கையில் தான் வாக்குவாதம் பண்ணினவனை ஒப்பு கொடுத்தாரே தவிர, வாக்குவாதம் பண்ணினவன் கையில் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவனை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. லோத்துவை திரும்ப ஆபிரகாமுக்கு தான் லோத்து தேவைப்பட்டுச்சே தவிர, லோத்துக்கு ஆபிரகாம் தான் தேவைப்பட்டுச்சே தவிர, ஆபிரகாமுக்கு லோத்து தேவைப்படுற இடத்துல வைக்கலை. பெலிஸ்தர்களுக்கு ஈசாக்கு தேவைப்பட்டுச்சே தவிர, ஈசாக்குக்கு பெலிஸ்தர் தேவைப்படுற இடத்துல வைக்கல. அவர்கள் இவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ணினார்களாம். அல்லேலூயா, ஆமேன். யோசேப்பு சாப்பாடு போட்டான், போத்திபார் மனைவிக்கும் போட்டான், சகோதரர்களுக்கும் போட்டான், பானை பாத்திரக்காரனுக்கும் போட்டான். நீங்கள் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்கள் அழைப்பு வல்லமை உள்ளதாக இருக்கிறபடினால உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணினவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். வருவாங்க, உங்களுக்கு விரோதித்தவர்கள், உங்களை பகைத்தவர்கள் என்ன செய்வார்கள், வருவார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் பாருங்க.
நமக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு அழைப்பை தேவன் நமக்குள்ள என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ராத்திரியாக இருக்கிறதுல ரொம்ப நேரம் பேச விரும்பலை, நான் முடிக்கிறேன். நான் ஒன்றே 2 மணி வரை பேசலாமா? தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தான் யோசித்துட்டே இருந்தேன், டைம் ரொம்ப குறையாக இருக்குது அப்படின்னுட்டு. எனக்கு 12 மணிக்கு மைக்கு தரேன்னு சொன்னாங்களே, 12 ஆகிட்டேன் அப்படின்னே நான் யோசித்துட்டு இருந்தேன். சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஓகே. இப்போ நல்லா கவனிக்கணும் பாருங்கள். இப்போது நமக்குள்ள தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வைத்திருக்கிறபடினால நம்ம இந்த ஊழியத்தில் ஒவ்வொருத்தரையும் நம்ம அணுகுகிற முறை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எதிர்பார்த்து ஜனங்கக்கிட்ட, நான் என் மக்கள்கிட்ட சொல்லுவேன், உங்களை நான் நம்பவே மாட்டேன். நீங்கள் திருந்துவீங்கன்னு உங்களை நம்பவே மாட்டேன். என்னை கொண்டு உங்களை திருத்துவார்னு நான் நம்புவேன். அவரை தான் நான் என்ன செய்வேன். நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்பவே மாட்டேன். ஆனால் உங்களை கொடுக்க வைப்பார்னு அவரை நான் என்ன செய்கிறேன், நம்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். காகத்தை கொண்டு கொடுக்க வைத்தவர். அல்லேலூயா. சில நேரங்களில் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சாரி பார்த்து விதவை அந்த அம்மா இருக்காங்க பாருங்கள், நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு அந்த அம்மா ஆரம்பத்தில் என்ன சொல்லிச்சு, என் பிள்ளைய நானும் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம் அப்படின்னுச்சு. நல்லா சாப்பிட்டாங்க 2 பேரும், நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டாங்க. நல்லா சாப்பிட்டு முடித்த உடனே கரெக்டாக மழை வந்துட்டு, மழை வந்த உடனே பிள்ளைக்கு என்ன வந்துட்டு, திரும்ப அந்த அம்மா வார்த்தை அப்படியே நிறைவேறுது, பிள்ளை சாக கிடக்கிறது. இப்போ அந்த அம்மா ஊழியக்காரனை பார்த்து கேட்குது, என் பிள்ளைய நீ கொல்லதுக்காங்க நீ வந்தா? நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை பாருங்கள். அவ்வளோ நாள் நல்லா தின்னுட்டு இந்த ஊழியக்காரன் அன்னைக்கு சந்திக்கலைன்னா குடும்பமாக செத்துருக்கணும், 2 பேருமே செத்துருக்கணும். ஆனால் அந்த அம்மா வாய் கூசாமல் கேட்குது, என்னை நீ என் பிள்ளைய நீர் கொல்றதற்கு அங்கே வந்தீர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த அம்மாவை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தாரா, எலியாவை கொண்டு அந்த அம்மாவை போஷித்தாரா? எலியாவை கொண்டு. அப்போ அந்த அம்மாட்ட சாப்பாடு இல்லைன்னா? நான் ஒன்று சொல்கிறேன், ஒருத்தரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு, பெருமை பாராட்டாதபடிக்கு அதில் தேவ செயலாக இருந்துச்சு. இந்த அம்மாவோ அவருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, இவர் அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். தேவன் அங்கே நடுவில் வரல அப்படின்னா அந்த அம்மாட்ட மாவு இருந்தும் பிரச்சனை இல்லை, எலியா இருந்தும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற ஊழியம் அப்படி தான். நம்மை கொண்டு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறார்கள், ஜனங்களை கொண்டு நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். 2 பேரும் பெருமை பாராட்ட முடியாது. நான் இல்லைன்னா அவங்க இல்லை, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இது தேவ செயல். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அங்கே கர்த்தர் மகிமைப்படுவதற்காக தேவன் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறாருங்க. கணவனும் சரிதான், மனைவியும் சரிதான். நீ இல்லைன்னா நான் ஊழியம் செஞ்சிருவேன், நான் இல்லைன்னா இது கிடையாது. ஆமேன். நான் அடிக்கடி சொல்வேன், மனைவியுடைய தேவையை கர்த்தர் கணவனுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. கணவனுடைய தேவையை எலியாவுடைய சாப்பாடு அந்த அம்மா கையில் இருக்குது, அந்த அம்மாவுடைய உயிர் இவர் கையில் இருக்குது. தரமாட்டேன்னா நீ செத்தா. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஊழியம் அதாங்க. யாரையுமே மறுதளிக்கக்கூடாது, யாரையுமே பகைக்கக்கூடாது, யாரையுமே பகைக்கக்கூடாது. உன் மனைவியை நான் சொல்கிறேன், நான் இருக்கிற வண்ணமாக இந்த தயவு செய்து அப்படியெல்லாம் மனசில், நானும் என் மனைவியால் கஷ்டப்பட்டுருக்கிறேன், பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பீடில் இருப்போம், நம்ம கெட்டினது அது ஒரு மனநிலையில் என்ன செஞ்சுருப்பாங்க, எல்லாம் ஃபோன் போட்டு நாளைக்கு சொல்லி கொடுப்பாப்புல தான் கொஞ்சம் போய் ரலிலியா சொல்லலாமா? எனக்கு ஆண்டவர் நல்ல மனைவியை தந்திருக்கிறாருங்க. நீங்கள் என் மனைவி மாதிரி அப்படி ஒரு மனைவி கிடைக்காது. உண்மையில நான் சொல்கிறேன். நீங்கள் சர்ச்சில் சபையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 100-120 பேருக்கு சாப்பாடு எல்லா சண்டையும் கொடுக்குறோம். அதில் ஆண்டவர் கிருபையினால் காய்கறி வெட்டுறதுக்கெல்லாம் ஆட்கள் வருவாங்க. ஆனால் என் மனைவி தான் சமையல் பண்ணுவாள். காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்ணி சாம்பார் வச்சு கூட்டு வச்சு அதுக்கு பிறகு குளித்து பிள்ளைகளையும் கிளப்பி ஒர்ஷிப் பண்ணி முடிச்சிருவாள். எனக்கு
பிரசங்கம் மட்டும்தான் என் வேலையே. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அளவு என்னுடைய முக்கால் பங்கு என்னுடைய மனைவி என்ன செய்து கொள்ளுகிறாள், எடுத்து கொள்ளுகிறாள். ஒரு நேரத்தில் நான் நினச்சேன், அவள் இல்லாட்டாலும் நம்ம செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். இப்போ அவள் இல்லைன்னா நான் செத்தேன். அப்போ இருக்கிற வண்ணமாய் இருந்த ஒரு மனைவியை நினைக்கிற வண்ணமாய் கர்த்தர் மாற்றிட்டார். நான் ஒரு சின்ன ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்ன கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் டைம் தந்திருக்கேன். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்மளை கர்த்தர் இணைந்திருக்கும்படி அழைக்கவில்லை. ஃபெலோஷிப்புக்கும் ரொம்ப முக்கியம். இணைந்திருக்கும்படி நம்ம அழைக்கவிடலை, இசைந்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க, இந்த மனசு கனெக்ட் ஆகுது பாருங்கள், இதுக்கு பேர் தான் இசைந்து இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் எல்லாரும் சொன்னோம் பார்த்தீங்களா, என் மனைவி ஏதாவது சொன்னான்னா, நான் இப்போ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி நிறைய நேரம் ஃபேமிலியில் என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்குது. நான் இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்கள், நான் இவங்களை பார்க்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்கள். இதுக்கு பேர் தான் இசைந்த ஆத்துமா. இது எப்படி பாஸ்டர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தயவு செய்து மனைவியை மாற்றணும் அப்படின்னு நினைக்காங்க, செத்தாலும் நடக்காது. புருஷனை மாற்றணும் நினைக்காதங்க, செத்தாலும் நடக்காது. நம்மளை இணைச்சவர் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் டீல் பண்ணணுங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் ஒரு ரகசியத்தை, ஒரு வெளிப்பாடை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இந்த மோசே ஊழியம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாமனார் வந்து பார்க்குறாரு, ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறா, நீ 100 பேருக்கு ஒரு தலைவனை வை, 50 பேருக்கு ஒரு தலைவனை வை, 20 பேருக்கு ஒரு தலைவனை வை, அவ்வளோ பிரச்சனையை அவங்க தீர்க்கட்டு, எந்த பிரச்சனை முடியலையோ அது உன்கிட்ட வரட்டு, நீ தீர்த்து வச்சிரு அப்படின்ட்டாரு. இவனுக்கு ரொம்ப நல்லா, ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து அவன் வந்து ஒவ்வொருத்தர் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டே இருப்பான். மாமனார் ரொம்ப இரக்கம் உள்ளவர், கடைசி வரைக்கும் என் பொண்ணோட வாழணுமா, அவன் ஒரு ஆமைன்னு சொல்லலாமா. அதனால் அவர் பார்த்தாரு, பொண்டாட்டி கூடயா மாவ கூட இருக்க மாட்டேக்கா, எப்போ பார்த்தாலும் சபையோடே இருக்கானுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. ரொம்ப நல்லா போச்சு. அடுத்த நாள் மனைவியோட மோசம் என்ன செய்கிறான் இருக்கிறான். நீங்கள் அதுக்கு அடுத்தால நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் மோசே சொல்ல, நான் சாவ போகிறேன் ஆண்டவர்கிட்ட, என்னை கொன்று போடும், இந்த ஜனங்கள் எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், எனக்கு மிஞ்சின, ஏன்னா இறைச்சி கேட்டிருப்பாங்க, அத்தனை பேருக்கு இறைச்சி இங்கே கொடுக்க, இறைச்சி கேட்ட உடனே சொல்லுவான், என்னை கொன்று போடும் ஆண்டவர், இந்த ஜனங்கள் எனக்கு. இதெல்லாம் நம்ம சபையில் அனுபவிக்கிற சில நேரம் செத்துடலாமான்லாம் என்ன செய்யும் வரும். விழுங்கவும் முடியாது, கக்கவும் முடியாது, ஒரு ஆமேன்னு சொல்லலாமா. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளில் மோசே வந்து கேட்குற, என்னை கொன்று போடும், எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. உடனே ஆண்டவர் சொன்னார், அந்த 70 பேரை கூட்டிகிட்டு வா. யார் 70 பேர்? அதே மூப்பர்கள். அந்த 70 பேரை நீ கூட்டிகிட்டு நாளைக்கு ஆசிரிப்பு கூடாரத்துக்கிட்ட என்ன செய், நீ வா அப்படிங்கிறாரு. ரொம்ப 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 நல்லா கவனிக்கணும் சகோதரிகள். வா, நான் என்ன பண்ணுவேன்னா, உனக்குள்ளே இருக்கிற ஆவியை அந்த 70 பேருக்குள்ளேயும் நான் வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. உனக்குள்ளே இருக்கிற இருதயத்தை நான் அந்த 70 பேருக்குள்ளே வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போவும் மாமனார் என்ன டீல் பண்ணாரோ அதே தான் கர்த்தருங்க டீல் பண்ணுறாரு. நல்லா கவனிக்கணும். மாமனாரும் இந்த பொறுப்பெல்லாம் யார் கையில் கொடு, அந்த தலைவர் லீடர் கையில் கொடு. ஆண்டவரும் அதே தான் பண்ணுறாரு. ரெண்டுக்கு என்ன விஷயம் வித்தியாசம் அப்படின்னா, இவன் தரிசனத்தை ஷேர் பண்ணுனா, ஆனால் கர்த்தர் தரிசனத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டார். இவன் பாரத்தை அப்படியே தூக்கி அங்கேயும் வச்சுட்டார். இப்போ 70 பேரும் மோசே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டானுங்க. 70 பேரும் மோசே மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த ஆவியை அங்கே கொடுத்துட்டாரு. இப்போ மோசே அந்த பிரச்சனையை, ஒரு பிரச்சனையை மோசே எப்படி டீல் பண்ணுவானோ அதே போல் எல்லாரும் டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சபை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு பாஸ்டருடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் ஜனங்கள், நமக்கு ஊழியம் செய்கிறவருடைய இருதயம் என்ன செய்யணும்,
இருக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோன்னா அது வடக்க நினச்சிச்சுனாக்கி அது நல்ல ஊழியம் அல்ல. அப்போ தேவன் இப்படி தான் அதை பண்ணுறாரு. நமக்குள்ளே இருக்கிற ஆவியை யாருக்குள்ளே கொடுக்குறாரு? அந்த 70 பேருக்குள்ளே கொடுக்குறாரு. இப்போது மாமனார் சொன்ன அட்வைஸு ஃபெயிலியர் ஆகிட்டு, ஆனால் கர்த்தர் அதே காரியத்தை தான் அவன் பாரத்தை அறிவில் கொடுக்குறான். இவர் பாரத்தை அவன் இருதயத்திலே கொடுத்துட்டார். நான் சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொன்னாலும் மண்டையில் ஏறாது. ஒரு ஆள்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, எவ்வளோ சொல்கிறேன் மண்டையில் ஏற மாட்டேக்கு. இதை ஆண்டவர் எப்படி திரும்ப பண்ணுறாரு? ஏன் ஆவியாக அவனுக்கு கொடுத்துருந்தார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என் இருதயத்தை அங்கே கொடுத்துருந்தாரு. இப்போ அவன் என்ன பண்ணியிருந்தானா, நம்மளை மாதிரியே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் கிருபையினால் சொல்கிறேன், 18 வருஷம் நான் சபை ஊழியத்தை செய்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையுமே சர்ச்சை பெருக்கிறது, காம்பவுண்டை பெருக்கிறது, வண்டி கழுவுறது, யாரையுமே நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது. நான் பெருமைக்கு நான் சொல்லலை, யாரையும் திட்டினதும் கிடையாது, நீ அதை பண்ணலையன்னு சொன்னதும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டுனா நமக்கும் நம்ம மண்டை ஃபுல்லாக தியானத்தில் தான் என்ன செய்யும் இருக்கும், அவருடைய பிரசனத்திலே இருக்கும்னு நினைப்பேன். எனக்கு பிரசங்கத்தை விட பிரசனம் தான் முக்கியம். ஏன்னா பிரசனம் இல்லாத பிரசங்கம் ஒரு வேலையும் செய்ய போகிறது கிடையாது. அதனால் நான் ஃபுல்லாக என் மைண்டெல்லாம் அதிலே தான் இருக்கும். ஆனால் எல்லா வாரங்களும் கர்த்தர் அந்தந்த பிள்ளைகளை கொண்டு அந்தந்த வேலைகளை 24 சென்ட் அந்த காம்பவுண்டை பெருக்கி எடுக்கிறதே பெரிய வேலை. சர்ச்சி பாய் போடுறது, மைக் செட் பண்ணுறது, 2 காரை கழுவுறது, சமைக்கிறது, இத்தனை வேலைகளும் நான் யாரையுமே சம்பளத்துக்கு வைக்கலை. அவங்க செய்வாங்க. அதுக்கு ஒன்றே ஒரு காரணம்தான், கர்த்தர் நம்ம இருதயத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் 4 பேர் சப்போர்ட்டுக்கு தரணும்னா அவர் செஞ்சால் இப்படி தான் பண்ணுவார். இப்போ நான் சொல்கிறேன், நமக்கு 4 பேருக்கு சப்போர்ட்டுக்கு தந்தாலே ஆண்டவர் நம்ம இருதயத்தை அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாருன்னா, சாவுறது வரைக்கும் நம்ம கூடயே வாழப்போகிற நம்ம மனைவிக்கு ஏன் கொடுக்க மாட்டாருங்கிறேன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுகிறது? அல்லேலூயா. என்னைக்கு நான் தான் சொல்லுவேன், வார்த்தையை ஆண்டவர் மோசேகிட்ட கொடுத்தாரு, நாக்க ஆண்டவர் ஆரோன்ட்ட கொடுத்தாரு. இவன்கிட்ட வார்த்தை இருக்கும், அவன்கிட்ட வாய் இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ மோசே நான் இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு பிரச்சனை. ஏன்னா 2 பேர் இருந்தால் தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். பார்வோனுடைய தேவையை யோசேப்புக்குள்ள வச்சுட்டாரு, யோசேப்பு தேவையை பார்வோனுக்குள்ள வச்சுட்டாரு. புரியுதா நான் சொல்லுகிறது? எகிப்து தேசத்தின் தேவையை கர்த்தர் யாருக்குள்ள வச்சுட்டாரு? யோசேப்புக்குள்ள வச்சுட்டாரு. கர்த்தர் நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை வச்சு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாருங்க. நம்மளாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மளை தேவன் பார்க்கும் பொழுதே தேவன் நம்மளை பார்த்து நம்மளை அழைக்கலைங்க, நம்ம தேசத்தை பார்த்து தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். முழுவதும் பிரயாசப்படுகிறான். ஆண்டவர் அங்கே வந்து நின்று பேதுருக்கிட்ட பிரசங்கம் பண்ணுகிறார். சொல்கிறார், ஆழத்தில் போய் வலைய போடுங்க. 2 படகு மீன் கிடச்சி போச்சு. ரொம்ப சந்தோஷம். அவன் நினச்சிருப்பான், டெய்லி இப்படி வந்து பிடிச்சி தந்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பகலில் மீன் பிடிக்கிறான், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் பிடிச்சி முடித்த உடனே சொன்னார், இனி நீ என்னதை பிடிக்க ஆரம்பிப்பா. இப்போ இவருக்கு மீன் பிடிச்ச நோக்கத்தில் வரல, இவன் நினச்சா மீன் பிடிக்கிற நோக்கத்தில் வந்திருக்கிறாருன்னு, இவனை பிடிக்கிற நோக்கத்தில் வந்திருக்கிறாரு. தேவன் மனசில் ஒன்றை வச்சுட்டு தான் நமக்கு ஒன்று செய்வார். நம்மளை மனசில் ஒன்றை வச்சுட்டு தான் நம்மளை அழைப்பார். அவர் மனசில் இருக்கிற ஒன்று இருக்கும், அதை வச்சு தான். நீங்கள் மீன் பிடிச்சி கொடுத்த உடனே எப்போ ஆண்டவர் எனக்கு மீன் பிடிச்சி தர்றார், இல்லை, உன்னை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவதற்காக உனக்கு மீன் பிடிச்சி கொடுக்குறாரு. இது உனக்குன்னு செய்கிறதற்காக இல்லை, உன்னை கொண்டு நான் தேசத்தில் பல காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? என்றைக்கு நீங்கள் இந்த இடத்துலேருந்து அந்த ஊழியத்துக்கு வர ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழியத்தக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆகிறது, திரும்ப இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. திரும்பியும் மீன் பிடிக்க போயிட்டான். திரும்ப வருகிறாரு. திரும்ப வந்து
அவன்கிட்ட அவன் பார்த்த உடனே அவன் தண்ணியில் என்ன செஞ்சிட்டான், குதிச்சிட்டான். குதித்த உடனே சரி அவன் கேட்குறான், முழுவதும் அதே பழைய பாட்டை தான் பாடுறான். முழுவதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகப்படவில்லை. இப்போ சொல்கிறார், வலது பக்கத்தில் உன் வலை என்ன செய் போடுங்கிறாரு. அங்கே 150 இத்தனை மீனை அவன் பிடிக்கிறான். இப்போ ரெண்டாவது அவரை மீனை பிடிச்சி மட்டும் கொடுக்கல, பொரிச்சே கொடுத்தாரு. புரியுதா? பின்வாங்கி போகிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணணும். திரும்பியும் நீங்கள் பிடிச்சி கொடுக்கக்கூடாது. வெளியே வர்றாரு, பொரிச்சே கொடுக்குறாரு. இவனுக்கு அன்பு என்ன பண்ணிட்டு, என்னடா வந்து திட்டுவார்னு பார்த்தா, இவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணினவனுக்கு திரும்ப மீனை பிடிச்சி மட்டும் கொடுக்கல. நான் சொல்கிறேன், விசுவாசிகள்கிட்ட சில நேரங்களில் அப்படி போகிற ஆளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஒரு முறை ஒரு சகோதரி என் இடத்துல வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் அந்த அம்மா வந்து இப்போ பாஸ்டர் வந்து சரியாகவே கண்டுக்கிட மாட்டுக்காருன்னே சொல்லுது அப்படின்னு அந்த அம்மா சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அப்போ ஆரம்ப ஊழியம் எனக்கு சுள்ளுன்னு கோவம் வந்துடும். என்னுடைய பழக்கம் என்னென்னா, தப்புனா உடனே போய் மன்னிப்பு கேட்டுருவேன், யார்கிட்டனாலும் மன்னிப்பு கேட்டுருவேன். அப்போ சைக்கிளில் தான் அந்த ஊழியத்தில் நான் இருந்தேன். அப்போ நான் ஒரு ஊழியர் கூட்டம் போயிட்டு நான் சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்பொழுது என் மனசில் ஓடிட்டே இருக்குது, வீட்டுக்கு போகக்கூடாது, நேராக அந்த அம்மாட்ட போகணும். அந்த அம்மாட்ட போய் என்ன செய்யணும், நான் எதுவும் தப்பு பண்ணியிருந்தேன் என்ன செஞ்சுக்கிடுங்கம்மா, மன்னிச்சுக்கிடுங்கம்மா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிட்டு நான் வேகமாக வர்றேன். ஆண்டவர் சொன்னார், நீ நேராக போய் அங்கே மன்னிப்பு கேட்டுட்டா உங்ககிட்ட எவா சொன்னாலும் அவளுக்கும் அவ ரெண்டுத்துக்கு வந்துடும். புரியுதா நான் சொல்லுகிறது? அந்த அம்மா உடனே நினைக்கும், இவா தான் பாஸ்டருக்கு என்ன செஞ்சுருப்பா, சொல்லி கொடுத்துருப்பா. எனக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் எனக்கு வெளிப்படுத்தி உடனே நீ ஸ்டாப் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சம் நின்று பேசு அப்படின்னாரு. அதுக்கு பிறகு 10 பேர் இருந்தாலும் சரி தான், அந்த அம்மா மட்டும் ஸ்பெஷலாக கவனித்தேன். அவ்வளோதான் விஷயம். அப்படியே 2 வாரத்தில் அந்த அம்மாக்குள்ளே இருக்கிற கசப்பெல்லாம் தூக்கி தூர போட்டாச்சு. ஆமென். அதனால் நம்ம ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் அவங்க மேலே அதிகமான அன்பை செலுத்தணும். ஜனங்களுக்குள்ள மெய்ப்பன் மந்தையின் நிலையை அறிந்து, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார்னு அவர் நினச்சிட்டு இருக்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் கிரியை செய்ய மாட்டார்னு நம்ம நினச்சிட்டு இருக்க. அவர் நீ கிரியை செய்ய மாட்டியார்னு அவர் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஜனங்களும் நிறைய நேரங்களில் பாஸ்டர் நம்மளை கண்டுக்கிட மாட்டுக்காருன்னு நம்ம அது நினைக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பொம்பளை நம்மளை கண்டுக்கிடவே மாட்டேங்குதுன்னு நம்ம ஒரு பக்கத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். நான் மாதத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு மனம் திறந்து உங்களோடுன்னு சொல்லிட்டு இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பேசிடுவேன். மக்கள்கிட்ட ஓப்பனாக பேசிடுவேன். விசிட்டிங் போனால் பேசிடுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. ஸோ ஜனங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஜனங்களை குறித்து கர்த்தர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அபிஷேகம், ஜனங்களை குறித்து கர்த்தர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அழைப்பு, ஜனங்களை குறித்து கர்த்தர் உங்கள் மேலே வச்சுருக்கிற திட்டம் மகா பெரியது. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் தயவு செய்து, நான் பைபிள் எனக்கு தெரியலையே, எனக்கு பாட தெரியலையே அப்படியெல்லாம் நான் உண்மையிலே சொல்கிறேன். 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தவன், கஞ்சா அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சாக்கடையில் படுத்து கிடந்தவன். ஆண்டவர் என்னை சந்தித்தார், ரட்சித்தார். ஆண்டவர் ஆவியில் நிரப்புனார், ஆவியில் நடத்த ஆரம்பித்தார். இன்றைக்கி அநேக ஊழியர்கள் ஆவியில் நிரப்பப்படுறார்கள், ஆவியில் நடத்தப்பட மாட்டேங்கிறார்கள். இந்த நடத்தப்படுறது என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிரப்பப்படுறது சபையில் இருக்கலாம், ஆனால் சபையை விட்டு வெளியே போன உடனே கர்த்தர் அதுக்கப்புறம் உங்களை லீட் பண்ண விரும்புகிறார், வாழ்க்கையில் லீட் பண்ண விரும்புகிறார், குடும்பத்தில் லீட் பண்ண விரும்புகிறார். நீங்கள் ஆவியில் நிரப்பப்படுறது உங்களுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஆவியில் நடத்தப்பட்டு பாருங்கள், வறட்சியான காலத்திலையும் உங்களை திருப்தியாய் நடத்துகிற ஒரு நல்ல கர்த்தர் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸோ ஆகையால் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு எல்லா கோள்களையும் விழுங்கி போட்டுரும். யோர்தானை கடந்து போக உதவி செய்யும், செங்கடலை 2ஆக பிளக்க உதவி செய்யும். இதெல்லாம் உங்கள் அழைப்புக்குள்ளே இருக்கிறது, உங்கள் பலத்துக்குள்ளே இல்லை, உங்கள் பலத்தில் இல்லை, உங்கள் டேலண்டில் இல்லை, உங்களுடைய காரியத்தில் இல்லை, உங்கள் அழைப்பில் இருக்கிறது. ஆமேன். அதனால தான் ஆண்டவர் சின்ன வெளிப்பாடை கொண்டு பெரிய கடலை பிளந்தார். சின்ன வெளிப்பாடை கொண்டு பெரிய கடலை குழந்த, கடல் பெருசு தான். ரெவலேஷன்
ரொம்ப சின்னது. கோலை என்ன செய், சமுத்திரத்தில் நீட்டு அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு சின்ன வெளிப்பாடு. அது ஒரு பெரிய கடலை ரெண்டாக என்ன செய்கிறது, பிளக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஸ்தோத்திரம். பேதுருவை பார்த்து சொன்னார்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, வானத்தின் திறவுகோலை உனக்கு நான் தருகிறேன். நீ பூட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலையும் பூட்டப்பட்டிருக்கும், நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்படும். நம்ம கரத்தில் தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும். ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன். என் சபையில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி 2 குழந்தைங்க வர்றாங்க, சொல்லி முடிச்சிருந்தேன் ஒரு 2 நிமிஷத்தில். 2 குழந்தைங்க எங்கள் சர்ச்சுக்கு வர்றாங்க, நல்ல ஃபேமிலி. அப்போது வர்றாங்க. அவர் வீட்டுக்காரர் என்ன பண்ண மாட்டார்னா வரமாட்டார், சர்ச்சுக்கு வரமாட்டார். நானும் போகிற நேரத்தில் சொல்லுவேன், வரவே மாட்டார். திடீர்னு அவர் சிக் ஆகிட்டார். சிக்காகி ஹை கிரவுண்டில் போய் சேர்க்குறாங்க. கிட்னி கம்ப்ளீட்டாக செயலிழந்து போயிட்டு உடனே ஜிஹெச்சில் உடனே அவங்க சொல்லிட்டாங்க, ஆள் மெலிஞ்சு ஆயிட்டார், முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. 2-3 நாள் இவர் என்ன பண்ணிடுவார், இறந்துருவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆட்டோவில் தூக்கிட்டு வராங்க. யூரின் டியூப் என்ன செய்திருக்கிறது, அவருக்கு மாட்டப்பட்டிருக்கிறது. அவர் வீட்டில் வந்த உடனே ஊரே போய் அழ ஆரம்பிச்சிட்டது. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, அந்த வீட்டம்மா என்ன பண்ணிட்டுன்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அது ரொம்ப வேதனையானதில்ல, டாக்டர் சொன்னதை அவர்கிட்ட சொல்லிவிட்டு, இப்போ இவருக்கு என்ன செய்ய போகிறோம், சாவ போகிறோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஊருக்காரங்களாம் எல்லாரும் வந்து அழுகிறார்கள். எனக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் இந்த மாதிரி இந்த சகோதரர் மருத்துவரால் கைவிடப்பட்டு அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், ஆட்களாக இருக்கிறாங்களோன்னே. ஆமாம், ரொம்ப ஆட்கள் இருக்கிறான்னு. சரி, எனக்கு ஒன்று கூட்டம் குறைஞ்ச பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி நான் வாரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு மாலை நேரத்தில் போனேன். அப்பவும் ஒரு 5-6 பேர் உட்காந்து அழுதுட்டு தான் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். நான் வர்றதற்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். ஊரே செத்து போயிடும்னு முடிவெடுத்துட்டு நான் மட்டும் ஒரு முடிவு எடுக்கிறேன், இவர் உயிரோடு வரணும்னு முடிவெடுத்தேன். முடிவெடுத்துட்டு தான் ஜெபம் பண்ண போனேன். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால் நம்ம ப்ரேயரே அப்படி தான் இருக்கணும். ஆமேன். ஆண்டவர் சொன்னார், சொஸ்தமாக்குங்கள், அவ்வளோதான். அப்போ முடிவு எடுத்துட்டு தான் நான் ஜெபம் பண்ணேன். இவரை வந்து பிழைக்க வைக்கணும். ஆமேன். இயேசு வந்து லாசரு உயிரோடு எழுப்பலை. இயேசு லாசரு உயிரோடு எழுப்பலை. அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் விசுவாசிப்பதற்காக தான் லாசரு உயிரோடு எழுப்பினார். சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏது உண்டாயிருக்கிறதுக்கு, ஆகையால் நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரை எழுப்புறாரு, லாசருவை எழுப்புறதுல அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். லாசருக்கு உயிரோட வரமேன்னு பெரிய சந்தோஷம். ஆனால் லாசரு உயிரோட வர்றது ஆண்டவருக்கு சந்தோஷம் இல்லை. லாசரு உயிரோட எழுப்பப்படுறதுனால பல ஆயிரங்கள் ரட்சிக்கப்படுகிறது. இயேசு அந்த இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுதும் இங்கே கூடியிருக்கிற யாவரும் விசுவாசிக்கும்படி தான் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு முடிவெடுத்துட்டு போகிறேன், இவரை உயிரோட கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவெடுத்து நான் என்ன செய்கிறேன், போகிறேன். அப்போ போன உடனே எல்லோரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த நபரை அவரை பார்த்த உடனே என்னை கையெடுத்து கும்பிட்டு, பாஸ்டர் என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு என்னை பார்த்து அழுதார். அப்போது நான் போன உடனே சொன்னேன், அழாதங்க, நீங்கள் சாக மாட்டீங்கன்னு அவரை பார்த்து நான் முதல் வார்த்தை நான் தான் சொல்கிறேன், நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் மனைவிக்காக ஆண்டவர் ஜீவன் என்ன செய்வார், உங்களுக்கு கூட்டி தருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணியை ஜெபம் பண்ணி கொஞ்சம் எண்ணெயை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு, அடுத்த நாள் பிசாசு பிடிச்ச மாதிரி ஆகிட்டார். அதுக்கு அடுத்த நாள் போனேன், அதுக்கடுத்த நாள் ஜெபம் பண்ணேன், அதுக்கடுத்த நாள் போனேன், அதுக்கடுத்த நாள் ஜெபம் பண்ணேன். ஒரே வாரத்தில் யூரின் டியூப்பை தூர போட்டார், வாக்கிங் போக ஆரம்பித்தார். இன்றைக்கி சர்ச்சில் முதலாக வந்து நிற்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். இவங்க செத்துருவாங்கன்னு சொன்னது யார்? மருத்துவருக்கு இவர் செத்துருவார்னு சொன்னது யார்? வியாதி மருத்துவருக்கு சொல்லுது, இனி தப்பிக்கிறதுக்கு இவருக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை, இவர் செத்துருவார்னு வருது. இப்போது டாக்டருக்கு வந்த சிந்தை என்ன சிந்தை? வியாதியின் சிந்தை. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த சிந்தை எங்கேருந்து வருது? வியாதியிலிருந்து வருகிறது. இந்த சிந்தை அப்படி ஊர் ஃபுல்லாக பரவி இருக்கிறது.
ஆனால் நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. இப்போ எல்லாரும் டாக்டர் பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க, நம்ம மட்டும்தான் இயேசு பார்க்குற மாதிரியே பார்க்குறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? பாருங்கங்க, மாற்றுங்க. தேசத்தில் எழுப்புதல் வர்றதற்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறேன். கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் திறக்கிறதற்கு செங்கடலை நீங்கள் திறக்கிறதுக்கு அவர் வெயிட் பண்ணியிருக்கிறார். நீங்கள் கையை வைக்கிறதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எல்லாம் எப்படி ஆயிட்டுன்னா, வியாதிகாரங்க வந்தாங்க, முடிவு பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்கிறேன். சுகம் ஆகணும்னு தான் முடிவு பண்ணுங்க, முடிவு பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லாரும் போல இவங்களும் வராங்க, தலையில் ஒரு கையை வைப்போம். இல்லை, இவங்க சுகம் ஆகிதான் ஆகணும். விசுவாசம் வேலை செய்யும். நம்பிக்கை செத்து போகும், விசுவாசம் உயிரோடு எழுப்பும். ஆமென். நம்பிக்கை என்ன பண்ணிடும்? செத்து போயிடும். விசுவாசமானால் வேலை செய்யும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரால் ஆபிரகாமுடைய உடம்புல பலன் இருக்கிறது வரையில் அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ சரீரம் செத்து போச்சு, கற்பமும் செத்து போச்சு, அவன் நம்பிக்கையும் செத்து போச்சு. புரியுதா நான் சொல்லுகிறது? நம்பிக்கை சாகும். நம்பிக்கை என்ன செய்யும்? சாகும். இது உலகத்தில் இருக்கிறது. நம்பிக்கை சாகும். கற்பம் செத்து போச்சுன்னா நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் உயிரோடு எழுப்பும். நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கை சாகும், ஆனால் விசுவாசம் உயிரோடு எழுப்பும். நம்பிக்கை சாகும், விசுவாசம் ஒரு நாளும் சாகாது. அது செத்தவனை உயிரோட எழுக்கிற வல்லமை தான் இருக்கிற தவிர விசுவாசம் மட்டும் ஒரு நாள் சாகவே சாகாது. நம்பிக்கை ஆனால் சாகும். ஆமென். கனம் பொருந்திய ஸ்திரீயுடைய நம்பிக்கை செத்து போச்சு. அதனால தான் எலிசா கேட்குறேன், ஏதாவது ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நல்லா இருக்கேன், என் ப்ரேயர் பாயிண்ட்டே இல்லையா. கேஆசிட்ட கேட்டாக்கி அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. ஏன் அந்த அம்மா ஜெப குறிப்பை சொல்லலை? நம்பிக்கை செத்து போச்சு. ஜெபமணி பார்த்துச்சு, குழந்தை இல்லைன்னு உடனே இனி என்னத்தை போட்டு. ஆமென். ஆனால் அவள் செத்து போன நம்பிக்கையை கூட திரும்ப கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு தோண்டி எடுத்து, ஆமென், அவள் கூட நினச்சி பார்க்கல. இனி என்ன ஜெபத்தை நிப்பாட்டிட்டா. பாஸ்டர் வந்து கேட்குறாரு, எதுக்காக ஜெபம் பண்ணுமாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு அந்த அம்மா முடிச்சுட்டு. ஆனால் தேவன் விடலை, தேவன் விடலை. ஊழியக்காரனை கனம் பண்ணுகிற அந்த ஸ்திரியுடைய கற்பத்தை கர்த்தர் தொட்டு அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒருத்தன் இப்படி வர்றான் அப்படின்னாக்கி, டாக்டர்லாம் கைவிட்டு வர்றான்னாக்கி நம்பிக்கை செத்து போச்சு. உங்கள் விசுவாசம் அதை உயிரோடு எழுப்பணுங்கிறேன், அது உயிரோடு எழுப்பணுங்கிற. உலகத்தில் நம்பிக்கைங்கிறது வந்து நான் சொல்கிறவங்களுக்கு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த ஆரோனுடைய கோல் என்ன செஞ்சது? துளிர்த்தது. காஞ்ச கம்பு எங்கேயாவது தழுக்குமா? நம்ம ஊரில் சில நேரம் இந்த கம்பை வைப்போம் தழுக்கிறதுக்கு, அது தழுக்காது. நம்ம அதை எப்படி தெரியுமா பார்ப்போம்? பச்சை இருக்கான்னு பார்ப்போம். இந்த பச்சை இருக்குன்னா இன்னும் நம்பிக்கை இருக்குது. சுத்தமாக பச்சையே போயிட்டு நம்பிக்கை செத்து போயிடும். ஆனால் புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் விசுவாசம் அதையும் உயிர்ப்பிக்குங்கிறேன். அதனால் இந்த உலகம் நம்பிக்கையில் செத்து கிடக்கிறது, நம்ம விசுவாசத்தில் அதை உயிரோடு எழுப்பணும். ஆமென். எல்லாரும் அப்படி எழும்பின்னு இருக்கலாமா? எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார்.